ஆயிப்பேட்டை கிராமத்துலேருந்து ராமகிருஷ்ணன் பேசுகிறேன். நான் வந்து ஒரு 30 சென்ட் வெண்டை போட்டிருக்கேன். பரவாயில்ல, நல்லா ஓரளவுக்கு காய்ச்சிருக்கு. வெயில் காலங்கிறதுனால கொஞ்சம் பூச்சி தொந்தரவு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. விலை சுமாராக தான் போகுது. அதனாலே தான் நான் மட்டுமே தனியாக பறிச்சிட்டு இருக்கேன், கூலிக்கு ஆள் வைக்காத. அதை வச்சு பறிச்சோன்னாக்கா அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கும் எனக்கும் அது கட்டுப்படி ஆகாதுங்கிறதுனால கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு நானே பறிச்சிக்கிட்டு இருக்கேன். இன்னும் விலை கொஞ்சம் கூடுதலாக விற்றுனாக்கா நம்ம ஏதாவது ஒரு 1-2 கையில் ஆள் வச்சுட்டு பறிக்கலாம். இந்த மாதிரி வந்து வெண்டைக்காய் வந்து ஒரு குளுமையான ஒரு காய்ங்க. இந்த வெயில் நாளில் வெண்டைக்காயெலாம் நிறைய சாப்பிட்லாம். பொதுமக்கள் வந்து அந்த வெண்டைக்காய் இந்த வெயில் நாளில் விரும்பி சாப்பிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். அது விரும்பி சாப்பிட்றதுனால கொஞ்சம் 10 பேர் நல்லா வாங்கினீங்கன்னாக்கா நாங்களும் வந்து கொஞ்சம் எங்களுக்கும் விவசாயம் பண்ணுற எங்களுக்கும் கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும். 10 கிலோ விற்கிறதுனால ₹1 சேர்ந்து எங்களுக்கு லாபம் கிடைக்கும். அதில் அந்த தண்ணியை போர் தண்ணியை பயிர் வைக்கிறதுனால இந்த வெயில் நாளில் வந்து சரியாகவும் பயிர் வளர்ச்சி இல்லை, பூச்சி இந்த மாதிரி நோய் தாக்குதலில் வருது. அது இந்த வாய்க்கால் வீராணை ஏரியிலேருந்து தண்ணி கொஞ்சம் திறந்து விட்டாங்கன்னா இயற்கையான தண்ணி அதை வைக்கிறதுனால கொஞ்சம் மண்ணும் நல்லாயிருக்கும், செடியும் கிளம்பும், வளர்ச்சியாக இருக்கும், கொஞ்சம் ஈல்டுக்கு நல்லா கிடைக்கும். அதனால் அது திரும்ப திரும்ப இந்த நேரத்தில் மழை நாளில் வச்சா கூட ஒரு தண்ணி 2 தண்ணி வைப்போம். இப்போ ரெகுலராக தண்ணி வைக்கிறதுனால மண்ணும் வந்து உப்புத்தன்மை ஆகிடும். அதனால் இந்த வீராணை ஏரி தண்ணியை கொஞ்சம் லேசாக கொஞ்சம் திறந்து விட்டா அதிகாரிகள் வந்து கொஞ்சம் முயற்சி பண்ணி அதை திறந்து விட்டாங்கன்னா நல்லாயிருக்கும்.